எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் உடல் எடையை குறைப்பது எப்படி, வெயிட் லாஸ். இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் நிறைய பேர் உடல் பரமாயிட்டன உடற்பயிற்சி கொடுத்து போகிறாங்க. அங்கே போனோன்னா என்ன ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, சார் என்னுடைய எடையை எவ்வளோ நாளுக்குள்ளே குறைச்சிடலாம், அவங்க எவ்வளோ நாள் சாப்பிட்டு வருஷங்களாக மாதங்களாக சாப்பிட்டு உடல் எடையை கூட்டியிருக்காங்க, அதை திங்க் பண்ணுறதே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே அடுத்தவொடனே சிந்தனையே இல்லாமல் கேட்குற கேள்வி, சார் எவ்வளோ நாள் சார், எவ்வளோ நாளில் முடியும், நான் எவ்வளோ நாள் செலவு பண்ணுறேன். இந்த பதிலாக தான் எல்லாருமே எல்லா உடற்பயிற்சி கூடத்துலையும் இன்னைக்கு மக்களுடைய மனதை புரிஞ்சு எப்படியெல்லாம் ஏமாற்றலாம், அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் மக்களாக நீங்களே எங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்கலாம் சொல்லி தூண்டுறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். ஓகே, இன்னைக்கு உடல் எடையை குறைப்பது எப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இதை சொல்கிறாங்க. அதன்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக உடல் எடையை குறைக்கலாம். என்னன்னா மெயின் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு முறை, அது இல்லாமல் உங்களுடைய ஆக்டிவிட்டி, டெய்லி உங்களுடைய வேலை திறன், அது இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம், இதையும் உங்கள் லைஃப் ஸ்டைல், டெய்லி எப்படி லைஃப் ஸ்டைல் கரெக்டான டைமில் தூங்குறதும், மற்ற பேட் ஹேபிட்ஸ் மாதிரி ஏதாவது இருந்தாலும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு ஹார்மோன், அது மாதிரிலாம் உங்களுக்கு ஹார்மோன் குறைபாடு இருந்தாலும் உடல் எடை கூடுவதற்கு காரணம். ஆகவே இவ்வளோ இது இருக்குது. அதனால் சும்மா ஜஸ்ட் லைக் செகண்ட் அப்படின்ற மாதிரிலாம் உடல் எடையை குறைக்க முடியாது. ஓகே, முதலில் நீங்கள் சாப்பாட்டு முறையை கரெக்டாக கவனிக்கணும். எவ்வளோ நம்ம செலவு, நம்மளுடைய உடல் அசைவுகள், அதாவது நம்ம ஆக்டிவிட்டி லெவல், அதை அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உணவை நம்ம கரெக்டாக சாப்பிடணுமா, ஃபஸ்ட்டு அதை கவனிக்கணும். ஓகே, நீங்கள் சாப்பிட்ற முறை கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவிட்டி லெவல் என்னென்னா, நீங்கள் உடற்பயிற்சி செய்வீங்க. உடற்பயிற்சினா நீங்கள் பெருக்கிறது, இல்லை இது பண்ணுறது, வேலைக்கு போகிறது, வேலையில் என்ன மாதிரியான கடின உழைப்பு கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே. இது குறைவாக இருந்தால், சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் உடல் எடை கூடுறதுக்கு காரணம். ஸோ அதனால் அதுக்கு அடுத்தபடியாக உடற்பயிற்சி. நீங்கள் ஆக்டிவிட்டி லெவலே இல்லை அப்படின்னும் போது ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிட்டு அணுகி அங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பர்மனண்டா அதுக்கேற்ற மாதிரி ஜாயிண்ட்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எப்படியெல்லாம் உடல் எடையை குறைக்கலாம் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த அணுகுமுறை தேவை. ரெண்டாவது, நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கணும் உடனே ஓடலாம் எல்லாம் சரியாக போயிடும், கண்டபடி 20 நிமிஷம், ஒரு ஹவர் 45 மினிட்ஸ் 1 ஹவர் வரலாம், நிறைய உங்களுக்கு இஷ்டமாக ஓடுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி பர்சனல் ட்ரைனிங் இப்போ இது அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 1/2 ஹவர் விடுங்க, 1 ஹவர் விடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஜாயின்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி கூட நிபுணரோடு சேர்ந்து அவங்கள கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவங்க உங்களை ஏமாற்ற வழிவகுக்குறீங்க. அதனால் முறையான உடற்பயிற்சி தேவை. ரெண்டாவது, எல்லாருமே ஒரே மாதிரியான உடல் எடையை குறைக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய ஜெனட்டிக் வேலை இல்லையா, மரபணுக்கள், அவங்கவுங்க அப்பா அம்மாவுடைய வழிவகை மரபணுக்களால் கொஞ்சம் பாடி பருமாகும், இல்லை ஒருத்தர் தேகம் ரொம்ப மிக பருமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக நிறைய கெமிக்கல் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேட்டால் ஃபேட் பர்னர்ஸ், வித்தின் 40 days யூ கேன் லூஸ் மோர் தென் 12 kilos 15 kilos அப்படி சொல்லிட்டு குறைவான நாட்களில் உங்கள் உடல் எடையை குறைக்க இது மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க. இதனால் என்ன ஆகுனா, எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் யுவர் ஸ்வெட், டீஹைட்ரேஷன் ஆகிட்டு
ப்ரெஷர் லோ ப்ரெஷராகவோ சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து கால்சியம் நான் லூஸ் பண்ணுவீங்க. உடம்புல இருக்க சுண்ணாம்பு சத்தை நீங்கள் எலும்பு சத்தையும் லூஸ் பண்ணுறீங்க. இதனால் போன் டென்சிட்டி குறையும். அதனால ஜாயிண்ட் பெயின்ஸ் நிறைய வரும். அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இன்னும் வெயிட் கூட போகும். இன்னும் நீங்களே உங்களுக்குள்ளேயே எடப்பறன்னு சொல்லிட்டு ஓடி 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 ஃபுல்லாக மசில் மாசை குறைச்சிடும். இருக்கிற மசிலையும் குறைச்சிடும். இந்த மசில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆரம்பமான ரெஸ்டிவ் மெட்டபாலிக் இருக்கும். அது வந்து நீங்கள் சும்மா உட்காந்தாவே நம்ம போன் ஆகும் ஃபேட். இதுக்கு நிச்சயமாக மசில் தேவை. அதுக்கோசரம் என்ன செய்வாங்க, நல்ல தேர்வான பரீட்சையாளர்கள் தான். இதுக்கு சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் தேவை. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் போதும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவங்க தான் வந்து ட்ரெயினர். ஒரு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பாடி பில்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. பாடி பில்டர் ஓகே, நிறைய பேர் இருக்காங்க பாடி பில்டர், திறமையானவங்க இருக்காங்க. ஆனால் ஷார்ட் டைமில் பண்ணுற சொல்லிட்டு பணத்துக்கோசம் நம்ம சமுதாயத்தை சீர்குலைக்கிறதுக்கு இன்னைக்கு காரணமாக இருக்காங்க. இதுக்கு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன், கேவலமாக நினைக்கிறேன். எல்லாருமே அண்ணன் தம்பியுமா தான். அதனால் வந்து நம்ம சமூகத்தை, நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியா அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே அண்ணன் தம்பி நினச்சிட்டு நம்ம ஒழுங்காக இருந்தால் இந்த இது வந்து இந்த சமூகம் சீராக இருக்கும். மற்ற வெளிநாட்டு கம்பெனிகள் இப்பொழுது நம்மளை வந்து எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த வழியிலையும் 40 நாளில் உடல் எடையை குறைக்கலாம், இந்த மாதிரி 10, 20 கிலோ, 30 கிலோ, 1 கிலோவுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, நீங்களாவே ஓடி 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 குறைச்சி இந்த மாதிரி வந்து மசில் எல்லாம் லூஸ் பண்ணன ரொம்ப ரொம்ப லீன் ஆகிட்டுனேன். நம்ம முட்டி கிட்டெல்லாம் போயிட்டு நீங்கள் சோர்வாக அடைஞ்சு ஆக்டிவிட்டியே பண்ணாமல் மேல் நியூட்ரிஷன் இது ஆகிட்டு நீங்கள் கேவலமான, அதாவது மனுஷனுக்கு என்ன எல்லாத்தையுமே எழுந்துருவீங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் சிந்திச்சுட்டு நல்ல உடற்பயிற்சி ஆசிரியர் போய் அணுகி அவங்கள இந்த உணவு பழக்க முறையும் உடற்பயிற்சி முறையும் அதுக்கப்புறம் உங்கள் டெய்லி லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் எப்படி மாற்றிட்டு இம்பேலன்ஸ் ஹார்மோன் இது இருந்தால் டாக்டரின் ஆலோசனையோடு உடற்பயிற்சியின் ஆலோசனையோடும் நியூட்ரிஷன் இருப்பாங்க அவங்க ஆலோசனையோடும் இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்தால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஒரு உடற்பயிற்சியால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதே போல் உணவு பழக்க முறை கண்டுபிடிக்காம இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதோட லைஃப் ஸ்டைலும் கரெக்டான டைமில் தூங்குறது அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும் உடற்பயிற்சி கரெக்டாக செய்யாமல் இருந்தாலும் உங்களுடைய உடல் எடையை குறைக்க முடியாது. உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் தர ஆவலாக இருக்கிறேன். ஸோ அதனால் என்னுடைய ஃபேஸ்புக்கை அனுபவம். நன்றி.